அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரே, என் கவலைகளிலிருந்து என்னை காத்தருளும். என் தாழ்மையையும் சுமையையும் மாறும். என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளை சிந்திக்கக்கூடிய ஒரு புனிதமான நாள். நமக்காக, நம் பாவத்திற்காக, நம் குற்றமுறைகளுக்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து தன் உயிர் தந்து நம் அனைவரையும் மீட்டிருக்கின்றார். தவ காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற நாம் இந்த புனிதமான வெள்ளி நேரத்தில் நம் பாவங்கள் என்ன என்பதை உணர்ந்து இயேசுவின் திருக்கரத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். இது திருப்பலி வழியாக திருப்பலி ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானு தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உம்மீது நம்பிக்கை கொண்டோம். பாஸ்காவை தகுந்த முறையில் கொண்டாட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் ஆர்வமுடன் ஏற்றுக்கொண்ட உடலில் தன்னடக்கம் அனைவரின் ஆன்மாக்களுக்கும் பயனளிப்பதாக உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தீயவரின் சாவையா நான் விரும்புகின்றேன். அவர்கள் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை திருவசனங்கள் 21 முதல் 28 முடிய. ஆண்டவர் கூறுவது: தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனமாறி என் நியாயங்களை அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாகார். அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டார். அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர். உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகின்றேன். அவர்கள் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதென்றோ என் விருப்பம் என்கின்றார் தலைவராகிய ஆண்டவர். நேரியவர் தம் நேரிய நடத்தி நின்று விலகி தவறிழைத்து பொல்லாரை போல் வெறுக்கத்தக்கவற்றை எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வாரோ? அவர்கள் கடைபிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவர். ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். இஸ்ரேல் வீட்டாரே கேளுங்கள், என் வழியா நேர்மையற்றது? உங்கள் வழிகள் அன்றோ
நேர்மையற்றவை. நேரியவர் தம் நேரிய நடத்தி நின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவர். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பை நின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்தினின்றும் விலகிவிட்டார் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாக மாட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பல்லவி. நீர் என் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். பல்லவி. நீர் என் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. பல்லவி. நீர் என் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? இஸ்ரேலரே, ஆண்டவரையே நம்பியது. பேரன்பு அவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரேலரை மீட்பவர் அவரே. பல்லவி. நீர் என் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? வசனம். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய பத்தில் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவர்களுக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுணர்வு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் பொழுது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையே உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நீங்கள் போய் முதலில் உங்கள் சகோதர சகோதரிகளிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
தவக்கால பயணம் நம் ஆன்மீக சிந்தனைகளை தூண்டி எழுப்பக்கூடிய ஒரு சிறப்புமிக்க காலம். நம் உடலை வருத்தி இந்த தவ காலத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்விலே ஆன்மீக சிந்தனைகள் சீர்தூக்கி பார்க்கவும் நமக்கு அழைக்கப்படுகிறது. இப்படி ஆன்மீகத்தை எவனொருவன் சீர்தூக்கி அதை சரியான பாதையில் கடத்தி செல்லு கொண்டிருக்கின்றானோ அவனே இந்த மண்ணுலகிலே இறைவனுடைய மீட்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அன்பையும் பெற்றிருக்கின்றான். இன்றைய நற்செய்தி வாசகம் இந்த தவ காலத்திற்கு ஏற்ற ஒரு சிறந்த ஒரு செய்தியை கடைபிடித்து வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. கொலை செய்யாதே. இந்த வார்த்தைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கொலை செய்கிறவன் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவான் என்று. ஆனால் ஒரு மனிதனை கொலை செய்வதோடு ஒரு குற்றம் நின்றுவிடப் போவதில்லை. மாறாக இந்த கொலை செய்வதற்கான சிந்தனைகளை தூண்டுவதும், சினத்தை உருவாக்குவதும், கோபத்தை உருவாக்குவதும், அந்த கோபத்தின் வழியாக இன்னொரு மனிதரை வார்த்தைகளினால் கொள்ளுகின்ற செயல்களும் கொலை குற்றத்திற்கு மேலான ஒரு குற்றமாக காணப்படுகிறது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். எனவே சினம் கொள்கின்ற பொழுது, கோபப்படுகின்ற பொழுது, நம் எதிரி இருக்கின்ற நாம் யார் மீது கோபம் கொள்கிறோமோ அவர்களை நம்முடைய வார்த்தைகளினால் அதிகமாக வஞ்சித்து விடுகிறோம். உயிரை எடுப்பதை விட நம் வார்த்தைகளால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அடுத்தவர்களை நாம் காயப்படுத்துவது அதைவிட ஒரு மோசமான கொலை நிகழ்வுகளுக்கு வேறு எதுவும் ஈடு இல்லை என்பதை இயேசு சொல்லுகிறார். எனவே இப்படிப்பட்ட மனநிலையோடு இந்த மண்ணுலகிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற எவருமே இயேசுவினுடைய மன்னிப்பை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள், இறைவனுடைய இரக்கத்தையும் அன்பையும் பெறுவதற்கு தகுதியற்றவர்கள். எனவே இறைவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற வேண்டும் என்றால் இந்த தவ காலத்திலே உடலை வருத்தி தவ முயற்சிகளில் ஈடுபட்டு, ஜெபத்தில் ஈடுபட்டு, தர்மம் செய்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவருமே செய்யக்கூடிய முதன்மை காரியம் என்னவென்றால், நாம் யார் மீது மன வருத்தத்தோடு இருக்கின்றோமோ, நாம் யாருக்கு துரோகம் செய்திருக்கின்றோமோ, அல்லது நமக்கு எதிராக யார் தவறு செய்திருந்தாலோ துரோகம் செய்திருந்தாலோ அவர்களோடு நாம் சென்று நம்முடைய நல் உறவை ஏற்படுத்தி கொள்ளுகின்ற பொழுது, அவர்களோடு பேசி அந்த நல்லது ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுகின்ற பொழுது, அவர்களோடு உரையாடி அந்த பாலத்தை பிளவுபட்ட பிளவை நாம் ஒற்றுமைப்படுத்தி இயேசு எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை வார்த்தையின் வழியாக, செயலின் வழியாக நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது அங்கே இந்த இணைப்பு பாலம் உங்களையும் என்னையும் இணைத்து இருவரும் சேர்ந்து இறைவனோடு பயணிக்க அது நல்லது ஒரு வழி வகுக்கிறது. எனவேதான் இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், சினம் கொள்கிறவர்கள், கோபம் கொள்கிறவர்கள், கொலை செய்ய தூண்டுகிறவர்கள், அறிவிலியே என்று சொல்லுகிறவர்கள், முட்டாளை என்று சொல்லுகிறவர்கள், இவர்கள் அனைவருமே ஜெபமும் தமமும் அனைத்து முயற்சிகளையும் எடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது அதை அப்படியே நிறுத்தி வைத்துவிட்டு யாரிடம் மன வருத்தம் வைத்திருக்கின்றோமோ அவர்களோடு நம்முடைய நல்லுறவை ஏற்படுத்தி கொண்ட பிறகு இவை அனைத்தையும் நாம் தொடர்ந்தோம் என்றால் இதுதான் ஒரு சிறந்த காலம். எனவே நற்செய்தி வாசகத்தின் இறுதி அத்தியாயத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லுகிற பொழுது வழியிலேயே நீங்கள் பேசி ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நீதிமன்றம் என்று சொல்லப்படக்கூடியது விண்ணகத்தை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த விண்ணக பயணத்திலே உங்களுக்கும் எனக்கும் அல்லது நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு மனிதரோடு பிளவுகள் ஏற்பட்டிருந்தாலும் நாம் எப்பொழுது நம்முடைய மரணம் வரும் என்று சொல்ல முடியாது. எனவே அந்த மரணம் எப்பொழுது வரும் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதற்காக முன் தயாரிப்பாக நாம் யாரிடம் மனம் வருத்தம் கொண்டிருக்கின்றோமோ அவர்களோடு பேசுகின்ற பொழுது இந்த பிளவுகள் ஒன்றுபடும். எனவே இது தவ காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற கோப கணைகளை, வெறுப்புகளை, தவறான சிந்தனைகளை, ஒருவேளை அடுத்தவர்கள் நம் மீது இப்படிப்பட்ட நிலைமைகளோடு வாழ்ந்திருந்தால் கூட அவர்களோடு நாம் கரம் பிடிப்போம்.
இயேசு எனக்குள் இருக்கிறார். இந்த தவ காலத்தை ஒரு அர்த்தமுள்ள தவ காலமாக நான் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன். எனவே என் சகோதரனை உன்னோடு நான் உரையாட வேண்டும், உன்னோடு நான் உறவு கொள்ள வேண்டும், உன்னோடு நான் இணைந்து இந்த மன்னக பயணத்தை நான் தொடர வேண்டும் என்று நம்முடைய நாட்களை நாம் இணைத்தோம் என்றால் அதுவே ஒரு தவ காலத்தின் சிறந்த காலமாக இருக்கும். அப்படிப்பட்ட காலத்தை நாம் பெற வேண்டும் என்றால், அப்படிப்பட்ட நிகழ்வினை நாம் சரியாக செய்ய வேண்டும் என்றால் இதுவே சரியான தருணம். இந்த நற்கருணை பலி இயேசு எப்படி அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து இது என் உடல் என்று சொன்னார். அந்த உடலையும் ரத்தத்தையும் உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இயேசு நமக்குள் வந்த பிறகு இயேசுவை போல நாம் வாழ முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்வோமா? அப்பொழுது இறைவன் உங்களையும் என்னையும் மன்னித்து தன் மகனாக மகளாக ஏற்றுக்கொள்வார் என் நம்பிக்கையோடு தொடர் திருப்பலியிடம் என்றாடுவோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகில் நிறைவாதி வாழ்த்த பெறுவீராக. ஏழில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயன்மான அப்பத்தை வகுத்து விடுகின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகில் நிறைவாதி வாழ்த்த பெறுவதாக. ஏழில் வல்லமையிலிருந்து நாம் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, இப்பணி பொருட்களால் எங்களை உம்மோடு ஒப்புரமாக்கும் உமது ஆற்றல் மிக்க பரிவருக்கத்தான் எங்களுக்கு மீண்டும் மீட்பு அளிக்கவும் திருவுளமானே. அதனால் இவற்றை நீர் கனிவுடன் ஏற்று எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எங்களை வேலை எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் மக்களிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையில் நிற்கக்கூடிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமாடி. ஆகவே எண்ணற்ற வானக தூதரோடு நாங்கள் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவிலும் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற அர்த்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கொண்டு வாழ்வதரும் அப்பத்தையும் இப்பள்ளிக்கும் கிண்ணத்தையும் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று கோழியும் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொண்ட எங்களை தூய் ஆவியால் உதசிக்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு ஆவியை நினைவு கொண்டிருடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலை ஆக்கணிவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு தர செய்திருடும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திருமுகவழியில் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் பகுந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் நல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றியத்தில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் இவற்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு வழிந்தீரேன். எங்கள் பாவங்களை மாறாமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுவேன். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுவேன். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நான் வாழ்கிறேன் என்கிறார் ஆண்டவர். பாவியின் சாவை நான் விரும்பவில்லை, மாறாக அவர் மனம் திரும்பட்டும், வாழட்டும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உமது அருளடையாளத்தின் புனிதமான உணவு எங்களுக்கு புத்துயிர் அளிப்பதாக. பழைய பாவ நிலையிலிருந்து தூய்மை பெற்று மீட்பளிக்கும் வரை நிகழ்வில் பங்கேற்பாளர்களாக அதை எங்களை மாற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.